பேராசிரியர் சு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சிறிய திருத்தம், வாமாவோட எழுத்து மொழிபெயர்க்கல, எடிட் பண்ணேன். ரொம்ப நன்றி தம்பி. அண்ணன் இமயம் அவர்களே, அண்ணன் சத்யநாராயணன் அண்ட் ஸ்டாலின் அவர்களே, பாஸ்கர், இமயம் அண்ணன் சொன்ன மாதிரி இது உங்களை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஆர்வமாக இந்த மீட்டிங் இந்த ஈவினிங்கில் சென்னையில் இருக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ப்ரொஃபஸர் அழகரசன் இங்கே வந்திருக்காங்க. நம்ம சொல்கிறோம் கருப்பின மக்கள் தான் அந்த வரலாற்றை வந்து உருவாக்குனாங்க, அந்த பிளாக் ஹிஸ்ட்ரியை உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஹாலே வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரியாக நான் பார்க்குறேன். இப்போ அங்கே பிக்சர்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து அதேமாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலே எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. நான் இப்போ கூட சத்யாட்ட கேட்டேன், ஹைதராபாத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஒரு பிளேஸ், இப்படி உக்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது வந்து we must thank Ranjit brother for having made a history in films and also making this kind of library. ஏன்னா இந்த லைப்ரரிங்கிறதும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ அண்ணன் வந்து லிஸ்ட்லாம் சொன்னாங்க, நேம்ஸ்லாம் சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வந்து ஒரு நமக்குன்னு ஒரு அறிவு வரலாறு இருக்குது. எபிஸ்டமிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அடிக்கடி கிளாஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த எபிஸ்டமாலஜி, அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து இருட்டடிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து மீட் எடுக்க வேண்டும். இப்போ அதுக்கு தான் அண்ணன் வந்து சொல்லாமல் சொன்னாங்க, அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரே லைனில் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த அந்த அறிவை வந்து எப்படி, இது வந்து ஒரு அறிவு சமுதாயம், தமிழ் சமுதாயம் என்பது ஒரு கேஸ்டே கிடையாது, அவங்க வந்து அறிவு மிக்கவர்கள், அதாவது மெடிசனில் பெரிய ஆள் அப்படின்லாம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கார். இப்போ அதை நம்ம வந்து அதை யாருமே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இப்போது மீட்டெடுக்க வேண்டும். அப்புறம் ராஜ் கௌதமனுடைய எழுத்துக்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது, அதாவது நம்ம அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து கிளாசிக்கல் தமிழ் ரைட்டிங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டீகோட் பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது நம்ம டெரிடாவை வந்து சொல்கிறோம் பெரிய டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம ஊரில் இருந்த நம்ம மறந்துட்டோமே, நம்ம மறக்கலை, நிறையா படிக்காமல் விட்டோமே. அவங்க எல்லா இலக்கியத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே டீகோட் பண்ணுறாங்க. இப்போ அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. அப்போ அந்த அந்த ரீவிசிட்டிங் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் பாஸ்கர் கால் பண்ணதுக்கு சில தடவை புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு புக்கை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே, நாங்கள் கிளாஸில் டீச் பண்ணும்போது என்ன டீச் பண்ணோம்னாக்கா, ரைட்டிங் பேக் டு த சென்டர் அப்படின்னு டீச் பண்ணுவோம். இல்லாட்டாக்கா பாமா அக்கா எழுதுகிற மாதிரி ஸ்பீக்கிங் பேக், இல்லாக்கா நம்ம சுகிதராணி எழுதுகிற மாதிரி ஸ்பீக்கிங் பேக். நான் அடிக்கடி சொல்லுவேன் கிளாஸில், ரஞ்சித் உடைய மூவிஸ் எல்லாமே ஷூட்டிங் பேக். ஏன்னா அவங்க வந்து நாங்கள் எப்படி இப்போ கேமராவை காமிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து படிக்கும்போது இந்த புக்கு பார்த்துட்டு, ஒரே ஒரு நிமிஷம், அந்த புக் டைட்டில் நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். இது ரொம்ப ஒரு பழைய புக்கு, ஆனால் அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கிற புக்கு. பாருங்களேன், திங்கிங் பேக் அப்படிங்கிற ஒரு புத்தகம். திங்கிங் பேக், பெரில்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கை வந்து வுட்வர்ட் எழுதினார். வான் வுட்வர்ட் அப்படின்ட்டு. இது வந்து லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 1986 வந்திருக்கு. ஆனால் நம்ம யாருமே இந்த புக்கை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ அது ரொம்ப தேவை. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி இப்போ பேசும்போதே நம்ம வந்து என்னன்னா, அது we have to think back. இப்போ திங்கிங் பேக், த பெரில்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி
அது வந்து வேர்ல்டு பூரா நம்ம அதை வந்து கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து கனடாவில் உள்ள மக்கள் இலக்கியத்தை பற்றி படித்தேன், பூர்வகுடி மக்கள் இலக்கியத்தை பற்றி படித்தேன். அப்போ ஒரு புக்கு, ஒரு நாவல், ஏப்ரல் இன் சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின் ட்ரீ அப்படின்னு ஒரு நாவல், ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அது பியாட்ரிஸ் மொசோனியர் கலிட்டன் அப்படிங்கிறவங்க எழுதினவங்க. அதில் வந்து செரில்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து இந்த ஹாவ் பிரீட், அப்பா வந்து ஒயிட்டு, அம்மா வந்து அந்த பூர்வகுடி மக்கள், அவங்களுக்கு பிறந்தவங்க. அந்த செரில்ங்கிற கேரக்டர் சொல்லுவாங்க. கிளாஸ்லலாம் உட்காந்துருக்கும்போது இந்த டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது ஸ்கூலில், அப்போ அவங்க அந்த அந்த எங்கள் மக்களை பற்றி கிளாஸில் சொல்லும்போது இந்த செரில் ஏஞ்சி என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்களாம். யுவர் ஹிஸ்ட்ரி புக் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் அப்படிம்பாங்க. உங்கள் வரலாறு வந்து எங்களை ஒரு பொய்யான முகமாகவே காமிக்கின்றது அப்படின்ட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அது ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர் வந்துன்னா செரில் அப்படிங்கிற அந்த அவங்க. யுவர் ஹிஸ்ட்ரி புக் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கனடா நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். இப்போ ஆஸ்திரேலியாவில் போனோன்னா அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அனிட்டா ஹெய்ஸ் அப்படிங்கிற ஒரு பூர்வகுடி எழுத்தாளர். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஆஸ்திரேலிய மக்களில் பூர்வகுடி மக்களை வந்து லட்சக்கணக்கான பேர்த்த கொண்டுட்டாங்க, ஆனால் எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாதுங்க, எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாதுங்க. அப்போ இங்கே இருக்கிற புத்தகமும் வந்து வரலாற்று பிழை நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து மன்னிப்புக்கிற அளவுக்குலாம் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா நாட்டிலுமே வந்து வரலாற்றை யார் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். யார் படிக்கிறாங்க முக்கியம் கிடையாது, யார் எழுதுனாங்கிறது தான் முக்கியம். அப்போ அப்போ தான் இந்த புக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். திங்கிங் பேக். இப்போ திங்கிங் பேக் த பெரில்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதை நம்ம திரும்ப படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த்தை விட நம்ம நிறைய இங்கே நடந்திருக்கு விஷயங்கள், அதை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யார் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எழுத முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹெகலில் பார்ப்போம். ஜெர்மன் ஃபிலாசபர் ஹெகல் வந்து எழுதின புத்தகம் வந்து இந்த ஃபிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதில் என்ன சொல்கிறார், அதை கோட் பண்ணுறேன் பாருங்களேன். இதை கூட அழகரசனுடைய புக்கில் வெனமஸ் டச்சில் கூட அதை கோட் பண்ணுறாங்க, பேஜ் நம்பர் 77. ஐ கோட். ஹெகல் சொல்கிறாங்க, த ஹிந்துஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி. Periods of time are mentioned in the Hindus' writings and large numbers which have often an astronomical meaning. அது இவங்க வந்து வரலாறை எழுதவே முடியாது அப்படிங்கிறாரு ஹெகல், சொல்கிறாரு அதை. ஏன்னா அவன் வந்து கற்பனை உலகத்திலே இருக்கிறவன். அவனுடைய கடவுள் எல்லாம் வந்து என்ன 10,000 வருடம் இருந்தவங்க, 20,000 வருடம் இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. Thus it is related of certain kings that they had reigned 70,000 years or more. எப்படி வந்து ஒரு அரசன் வந்து 70 வருஷம் வாழ முடியும், எப்படி வந்து அவரோட வரலாறு நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்ட்டு ஹெகல் கேட்குறாங்க. It would be ridiculous to regard passages of this kind as anything historical. அதை நம்ம எப்படி வரலாறுன்னு சொல்கிறது? ஒரு அரசன் வந்து எப்படி 70,000 வருஷம் எப்படி வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இன் தேர் போயம்ஸ், அவங்க எழுதின போயம்ஸில் பாட்டுகள் என்ன இருக்கான், கிங்ஸ் ஆர் ஆஃபன் டாக்ட் ஆஃப். அடிக்கடி கிங்ஸ் பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? தீஸ் மே ஹவ் பீன் ஹிஸ்டாரிக்கல் பர்சனேஜஸ் பட் தே கம்ப்ளீட்லி வேனிஷ் இன் ஃபேபிள். ஒரு ஃபேபிள் அப்படிங்கிறதுல வச்சு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா காணா போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப தே ரிட்டையர் ஃப்ரம் த வேர்ல்ட் and then they appear again after they have passed 10,000 years in solitude. அந்த அரசர் காண போயிடுவாராம். 10,000 வருஷம் கழிச்சு திரும்ப வருவார் அவர். அதை வந்து நம்ம ஏற்றுக்கணுமா? அதை ஹெகல் even accused Brahmins of having no conscience in respect to truth. உண்மைக்கு கூட மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரி எழுதுவீங்க?
நம்ம ஊரில் ஒரு புக் இருக்குது, ரோமிலா தப்பர் எழுதுகிறாங்க, பெரிய வரலாற்று ஆசிரியர். ஒரு வரலாற்று பிழை பண்ணுறாங்க. அம்பேத்கரை பற்றி எழுதும்போது ஒரே ஒரு லைன், அன்டச்சபிள் லாயர் அப்படின்ட்டு அப்படி தானே எழுதுறாங்க. நீங்கள் தான் படிச்சிருப்பீங்களா அந்த புக்கெல்லாம்? அது நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? அந்த ஒரு லைன் தானே அவர் ஒரு வரலாறு கிடையாதா? வரலாற்றை திருப்பி போட்டாரா இல்லையா அவரு? ஸோ அவரை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டாரியன், அன்டச்சபிள் லாயர் டாக்டர் அம்பேத்கர், அவ்வளோதான். அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போயிடுறது, அவ்வளோதான். எனக்கு அடிக்கடி மாணிக்கம் ப்ரொஃபஸர் எழுதின புக்கு ஞாபகம் வரும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மாணிக்கம்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எழுதின புக்கு த கான்ஸ்பிரசி ஆஃப் சைலன்ஸ். என்ன புக்கு அது? த கான்ஸ்பிரசி ஆஃப் சைலன்ஸ். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே, இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பிழை. உனக்கு கண்டுக்காமல் இருக்கிறது, அப்படியே சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறது. அது மாதிரி தான் ரோமிலா தப்பர் பண்ணுறாங்க. அவங்க யார் என்னன்னு அம்பேத்கர் தெரியும், ஆனால் அங்கே எழுதுறது புக்கில் எப்படி எழுதுறாங்க? தவறாக எழுதுறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிஸ்டமிக் வயலன்ஸ். நீ ஒரு அறிவையே நீ என்ன பண்ணுற, ஒரு பிழையாக நீங்கள் இப்போ நம்ம வரலாற்றை மீட்டெடுப்பதும் ஒரு புறம் வேண்டும், எழுதிய வரலாற்றை திருத்தவும் வேண்டும். இது ரெண்டையும் பண்ணது டாக்டர் அம்பேத்கர் தான். அதனால தான் நமக்கு we have to remember Ambedkar very very often, as Imayam said, we have to reread everything. அதுக்கு நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம அது எப்படி இந்த தலித் அந்த பிளாக் அப்படிங்கிற அந்த உறவை எப்படி ஏற்படுத்தினாங்க, அது என்ன செஞ்சாங்கன்னு நம்ம படிக்கும்போது, அம்பேத்கர் ஒரு புக்கை கோட் பண்ணுறாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள பிளாக் ஹிஸ்டாரியன்ஸே மறந்துட்டாங்க அவர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அவர் பேர் வேன் வுட்வார்ட். சி வேன் வுட்வார்ட் ஹேஸ் எ கனெக்ஷன் டு அம்பேத்கர். அவரை அங்கே உள்ள மக்களே மறந்துட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன பண்ண, இப்போ எவ்வளோ நேரம் டைம் ஆனது, நீங்கள் வேற சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அடிக்கடி? பார்த்தீங்களா, இப்போ எப்படி இவ்வளோ 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். வுட்வர்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அம்பேத்கர் வுட்வர்டை கோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவனே ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா எங்கள் ஊர் ஆளாக அவர் எப்படி அம்பேத்கர் எடுத்தார் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ரேடிக்கலாக எடுத்திருக்காங்க வுட்வர்டு. அவர் தான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டாரியனை எப்படியெல்லாம் அவங்க அப்ரஸ் பண்ணாங்க பிளாக் பீப்புள் அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு. அவர் எழுதின புக்கு த ஸ்ட்ரேஞ்ச் கேரியர் ஆஃப் ஜிம் க்ரவ் 1957. அந்த வுட்வர்டோட ஆட்டோபயோகிராஃபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் என்ன படித்தார்னா வுட்வர்டை பற்றி. வுட்வர்ட் என்ன சொல்கிறாரு பாருங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் நான் இந்தியாவில் ஒரு நேவல் ஆஃபீஸராக இருந்தேன். அந்த நேவல் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு, அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்காரு. அப்போ வித் a letter of introduction in hand, I sought out Dr. Bhimarao Ambedkar, acclaimed leader of India's millions of untouchables, and later a figure of first importance in Indian constitutional history. இந்த வுட்வர்டு என்ன செய்கிறாரு, அவர் அங்கே மறந்துட்டாங்க. ஆனால் வுட்வர்டு என்ன பண்ணியிருக்காரு, அம்பேத்கரை பற்றி கேள்விப்பட்டுட்டு அவர் என்ன எழுதியிருக்காரு, கருப்பரை பற்றி புக் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தலித் பேந்தர்ஸ் ஆஃப் ஐ மீன் பிளாக் பேந்தர்ஸ் தான், அதனால தான் தலித் பேந்தர்ஸ் வந்தாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இது நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அம்பேத்கரை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அப்படி எடுக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஒரு முயற்சியாக நான் நினைக்கிறேன். அதை அப்புறம் டூ போய் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே. அவர் என்ன செய்கிறாரு, லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? யுஎன்ஓக்கு எழுதுறாரு.
அந்த லெட்டர் காப்பியே அம்பேத்கர் கேட்குறாங்க. அந்த லெட்டர் நான் படிக்கிறேன் பாருங்க. Ambedkar wrote a letter to Dubois. Dear Professor Dubois, although I have not met you personally, I quote Ambedkar. I know by name as everyone does who is working in cause of securing liberty to the oppressed people. I belong to the untouchables of India, and perhaps you might have heard my name. I have been a student of the Negro problem, and I have read your writings throughout. There is so much similarity between the position of the untouchables in India and of the position of the Negroes in America, that the study of the latter is not only natural but necessary. I was very much interested to read that the Negroes of America have filed a petition to the UNO. The untouchables of India are also thinking of following suit. Will you be so good as to secure for me 2 or 3 copies of this representation by the Negroes and send them to my address? I need hardly say how very grateful I shall be for your troubles in this behalf. Beautiful language. அதாவது அம்பேத்கரோட லாங்குவேஜ் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட எழுத முடியாது. அந்த அளவுக்கு அழகா அந்த லைனை பாருங்க. கடைசியில் என்ன எவ்வளோ அழகா அவர் தேங்க்ஸ் சொல்றாரு பாருங்க. எனக்கு அந்த காப்பியை கொடுங்க, எனக்கு எங்களுக்கும் அந்த இது யூஸ் ஆகும்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பி ஒரு போச்சானே தெரியல. அப்புறம் நான் அதை ஆக்சஸ் பண்ணி அந்த காப்பியை வந்து படிக்க ஆரம்பித்தேன் நேற்று நைட்டு. 99 பக்கம் எழுதியிருக்காரு. யார்? டுபோய். யாருக்கு? யூஎன்ஓக்கு எழுதியிருக்காரு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னன்ட்டு அதை படித்து பார்க்கும்போது அம்பேத்கர் நினச்சது அது கரெக்டாக இருந்துச்சின்னு இப்போ தோணுச்சு. அந்த காப்பி அம்பேத்கருக்கு வந்துச்சா என்னன்னு தெரியவே இல்லை. அதோட முடியும். அதுக்கப்புறம் டூபோய் 2 மினிட்ஸ்ப்பா ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். 31st July 1946 டூபோய் எழுதுகிறாங்க அம்பேத்கருக்கு. மை டியர் மிஸ்டர் அம்பேத்கர், I have your letter concerning the case of the Negroes of America and the untouchables in India before the United Nations. As you say, a small organization of American Negroes, the National Negro Congress, has already made a statement which I am enclosing. I think, however, that much more comprehensive statement, well documented, will eventually be laid before the United Nations by the National Association for the Advancement of Colored People. If this is done, I shall be glad to send a copy. I have often heard of your name and work, and of course have every sympathy with the untouchables of India. I shall be glad to be any service I can render if possible in the future. ஸோ அந்த லெட்டர் எழுதி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு போச்சா என்னன்னு தெரில அம்பேத்கருக்கு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி இங்கே இந்தியா வந்தோன்னே வேறு மாதிரி கான்ஸ்டியூஷனில் இருக்கவும் அது ரொம்ப பிஸி ஆகிட்டார் அம்பேத்கர். Okay, I have so much to share, but no time. So thank you so much for the opportunity.